உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன தடவை லாஸ்ட் டைம்ல கல்யாணம் நின்னு போன மாதிரி இந்த தடவை எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. அதுக்கு நீதான் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? நான் என்ன விக்ரம் ஹெல்ப் பண்ணணும்? ஒன்னும் இல்ல மகா, லாஸ்ட் டைம் மாதிரி கல்யாணத்துல கடைசி டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். விக்ரம், அதான் நான் என்ன ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ என் கல்யாணம் நிக்கணும் எதுக்கு? இல்ல இது நிக்கணும்னு நான் சொல்லல. ஆக்சுவலா நம்ம நல்லபடியா நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இந்த பாரு, இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா நல்லதுதானே நமக்கு. நடந்த எல்லாத்தையும் மகா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள திரும்ப விக்ரம் கிட்ட லவ் சொல்ல வச்சிடணும். அனு மகா வீட்டில் என்ன பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் கூட நந்தினி ஆண்டி உங்களை பேசின விதம் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களோட இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா நீங்க எப்படிதான் அத்தனையும் தாங்கிக்கிட்டீங்களோ. உண்மையிலே உங்களுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நந்தினி ஆண்டி அப்படி பேசினது தப்புதான்னாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. அதையும் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவ எதுக்கு இப்ப இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கா? விக்ரம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்க கல்யாணம் எதுக்காக நிக்கணும் இப்போ? அது இல்ல மகா, எனக்கு என்னமோ அந்த அனுவோட அப்பா அம்மா கடைசி டைம்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. லாஸ்ட் டைம்ல வந்து ஏதாவது சண்டை போட்டு அவளை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பேராவே இருக்கு எனக்கு. விக்ரம், என்ன விக்ரம் பேசுறீங்க? மகா, நீ பயப்படாத. அதனால விஜய் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் ஒன்று நின்று போயிடாது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் சரி, விஜய் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் மகா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை பாரு, மண்டபத்தில் என்ன நடந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் அவங்களோட கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். எனக்கு புரியல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். அது விக்ரம், நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்ல விக்ரம், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். மண்டபத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சரியா? போதும், இது போதுமாகா. சூப்பர். நீ என்ன சொன்னாலும் செய்வல்ல? போதும், இது ஒண்ணு போதும். மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் விக்ரமும் மகாவும் நெருங்கி பழகிறது தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.